ஹலோ மகளே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொளத்தூர்லேருந்து வீடியோ பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம பேஜில் நம்ம சேனலில் கொளத்தூர் சைடில் ஒரு வீடியோ கூட பண்ணதே கிடையாது. எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் வந்து நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப லாங்கிறதுனால நான் மேக்ஸிமம் கொளத்தூர் சைடு வரைக்கும் வந்து வீடியோ பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கொளத்தூர் வந்து வீடியோ பண்ணுறது. இதுதான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கடை பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கடைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ₹1 பானிபூரி. அதாவது நம்ம சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்ம ஸ்கூலை விட்டு வெளில வரும்போது மசாலா சாப்பிட்டு மீதி ₹1 வந்து 2 பூரி 3 பூரி கொடுப்பாங்க. அது அப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போலாம் வந்து அப்படி 10-15 வருஷம் சொல்ல முடியாது, ஒரு 10 வருஷம் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிச்ச 10 வருஷம் ஆயிடுச்சு, 10-12 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இருந்துச்சு, இப்போ அப்படிலாம் இல்லை. பட் கொளத்தூர்ல ஒரு கடையில் ஒரு பானிபூரி ₹1 கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் எத்தனை வேணாலும் சாப்பிடலாம், எந்த இடத்துலமே ₹1 தான். அதே மாதிரி நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் ரோலு, சிக்கன் காளானு, அத்தோ சொல்லிட்டு ஒரு நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த ₹1 பானிபூரி கடை சொல்லி ரொம்ப ஃபேமஸ். சிக்கன் காளான், எக்கு காளான், இன்னும் 2-3 எல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் குட்டீஸ் தாங்க நிறைய பேர் வராங்க. நீங்கள் பாருங்களேன், மேக்ஸிமம் குட்டீஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா குட்டீஸ்க்கு வந்து மேக்ஸிமம் பானிபூரிஸ் பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ நம்ம இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த ₹1 பானிபூரி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா டீட்டெயிலுமே அவர்கிட்டயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் தனசேகர், தனசேகர். ₹1 பானிபூரி கடை. எப்படி அது சின்ன பசங்களுக்காக போட்டோம். நம்ம சின்ன பசங்களாம் வந்து அங்கே போனால் ₹30 5 பீஸ் 4 பீஸ் தராங்க. இந்த கல்லில் வந்து நான் ₹2 ₹1 தான் வந்து கேட்டாங்க அடிக்கடிக்கு. அதெல்லாம் பண்ணோம். நாங்கள் ₹1 பானிபூரி சொல்கிறோம். இந்த பானிபூரி போட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணி வரோம். பசங்களும் நல்லா, மக்களும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா ஜனமும் வந்து நல்லா இது பண்ணுங்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக ஓடுனுக்குது. நம்ம காலையில் காளான் இருக்குது, அப்புறம் முட்டை காளான் இருக்குது, வெஜ்ஜி காளான் இருக்குது, சிக்கன் அத்தோ இருக்குது, சிக்கன் ரோல் இருக்குது, முட்டை மசாலா இருக்குது, இது எல்லாமே இருக்குது சார். அப்போ முகில் சூப் இருக்குது, வாழைத்தண்டு சூப் இருக்குது, மசாலா பூரி இருக்குது, பானிபூரி. மெயின் பேட்ரு பானிபூரி என்ட்ரன்ஸு. இதுதான் ₹1 கட்டுப்படி ஆகும் சார். நான் வந்து இதுக்காக போடல சார், பசங்களுக்காக போட்டேன். சரிங்களா, நான் இன்னும் அப்படி கொடுத்து தான் இருக்கிறேன். இந்த கடை ஆரம்பித்து 5 வருஷமாக ஆகுது. 5 வருஷமாக நல்ல பேர் போய் தான் இருக்குது. அதுதான் நல்ல பேர் சந்தோஷமாக போய் தான் இருக்குது. எந்த தொல்லையும் எதுவுமே பண்ணல. நல்ல பேர் ஆளுங்க வந்து சப்போர்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க சார். நான் ஃபஸ்ட்டு வந்து வேறு வேலை பார்த்துருந்தோம். தண்ணி கண்ணா போட்டு விற்பனை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம். அந்த வேலையை பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பித்தோம். ஆப்போசிட் தான் கடை வச்சுருந்தோம். அப்படியே வச்சுருந்து அப்புறம் ஒரு கடையை எடுத்து இங்கே வந்து ஆப்போசிட் பண்ணுறது ஒரு 2 வருஷமாக ஆகுது. இங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சூப்பு கடை போடலான்னு ஐடியா இருந்தது. சூப்பு, முகில் சூப்பு, வாழைத்தண்டு சூப் மட்டும் வந்து சூப் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பொருளாக ஏற்றி பானிபூரியில் போனேன். அப்படியே காளானுக்கு வந்தேன், அப்புறம் அத்தோவுக்கு வந்தேன். அப்படியே ஃபுல்லாக வெஜ்ஜே தான் போட்டுங்க. நம்ம அது வெஜ்ஜி போட்டுனே இருக்கும்போது இப்போ தான் ரேட்டஸாக மாற்றினேன். நான் மாற்றி எனக்கு அப்போ கூட தனித்தனியாக தான் போடணுங்கணும். வெஜ்ஜி அந்த பக்கம், நான்வெஜ் இந்த பக்கம். வெஜ்ஜிலேருந்து தான் எது கேட்டாலும் தட்டில் அள்ளின்னு போயிட்டு அங்கே போய் போட்டு கொடுப்போம். அதுக்குன்னு எல்லாமே மிஸ்ஸிங் பண்ண மாட்டோம். ஏன்னா வெஜ்ஜி சாப்பிட்றவங்க நிறைய பேர் எனக்கு கஸ்டமர் வேணும், கவுச்சி சாப்பிட்றவங்களும் கஸ்டமர் எனக்கு வேணும். அதனால் 2 கஸ்டமர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் நான் தனித்தனியாக பண்ணுறோம். ஏன்னா வந்து எல்லாரும் சாப்பிடணும். மாலை போட்டுங்களும் வராங்க, கோயிலேருந்து மாலை இது போயிடுறாங்க, ஐ ஃபேமிலிலாம் வராங்க கடைக்கு. எல்லாரும் பண்ணணும். ஐயரு சேட்டு ஃபேமிலிலேருந்து எல்லா சொந்தம் எல்லாமே வராங்க. வரவங்க எல்லாமே சின்ன பசங்க வந்து எல்லாம் அக்கா தங்கச்சி மாரி எல்லாம் வந்து பண்ணலாம். நல்ல மாரி பேசி நல்லா பேசி பண்ணிட்டு போகிறாங்க. நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் ரோல் போடுறோம், சிக்கன் அத்தோ போடுறோம், சிக்கன் முட்டை மசாலா தரோம். சிக்கனில் வந்து சிக்கன் காளானு, முட்டை காளானு இதை போட்டுருக்கோம் சார். வேறு ஒன்றா சேர்க்கணும், அது அப்போ சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு ஆள் மட்ட மாட்டேங்குது. அது காளான் இருக்குது, வெஜ்ஜி காளான் இருக்குது, எப்போ நார்மல் காளான் இது பண்ணுற மாதிரி. சூப்பு, முகில் சூப்பு இருக்குது, வாழைத்தண்டு சூப்பு இருக்குது, மசாலா பூரி இருக்குது, பானிபூரி இருக்குது. இதுதான் சார். அது செல்லரிக்கீரை, வெங்காயத்தாள், கொத்தமல்லாம் போட்டு பண்ணுற சூப்பு சார். அது உடம்பு நல்லது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சோம்பேறியாக சூப்பு குடிச்சாலும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கோல்டுக்கு, ஜுரத்துக்கு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஃபேமஸான சூப்பு. அது அதிகமாக நல்லா சேல்ஸ் ஆகும். அது சூப் அது நல்லாயிருக்கும். சூப்பு குடிச்சா உடம்புக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும்.
திடீர்னு வந்து கோல்ட் ஆகி போச்சு நான் முடியலன்னு சொல்லிட்டு குளிர்லாம் சூப்பு குடிச்சா சுட சுட சூப்பு குடிச்சாலும் அவ்வளோ இதாகிடும். ஆமாம் சரியாயிடும் உடனே. ஜுரம் இருந்தால் கூட சரி பட்டு சரியாயிடும் சார் சூப்பு. சார் இது வெஜ்ஜில் வந்து முகில் சூப்பு வாழைத்தண்டு சூப்பு இதெல்லாம் 25 ரூபா சாப்பிட பார்சல்லாம் 30 ரூபா சார். அப்போ மசாலா பூரி அது 25 ரூபா சாப்பிட பார்சல் 30 ரூபா சார். அப்புறமேட்டு அத்தோ வந்து வெஜ் அத்தோ வந்து 35 ரூபா சாப்பிட பார்சல் மட்டும் 40 ரூபா சார். அப்போ பானிபூரி 10 பீஸ் 10 ரூபா சார் சாப்பிட பார்சல்லாம் 50 40 30 அதுமாரி இருக்குது சார். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அதுமாதிரி கொடுத்துக்கலாம் சார். காளானில் வந்து முட்டை காளான் வந்து 40 ரூபா, சிக்கன் காளான் வந்து 50 ரூபா, அத்தோ வந்து 50 ரூபா சாப்பிட பார்சல் 60 ரூபா சார். சிக்கன் காளானும் சரி சிக்கன் அத்தவும் சரி இதையும் சரி முட்டை காளானும் சரி ரெண்டுமே. முட்டை மசாலா 15 ரூபா சார். சிக்கன் ரோல் வந்து 30 ரூபா சார். இது கொடுத்துங்க சார். இல்லை சார் நல்லா வரவு சார், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா வரவு இருப்பாங்க. குட்டி குட்டி பசங்க ஓடியாராங்க, அவங்க அப்பா அம்மா தொல்லை பண்ணி இட்டுன்னு வந்து எங்கள் அங்கிள் கல்லையே சாப்பிட்ணும், அந்த அங்கிள் கல்ல தான் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு அங்கிள் வந்து சாப்பிட்டு வராங்க. பசங்க சப்போர்ட் வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். அதான் சார் பெரியவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ சின்ன பசங்க வந்தாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க சார். சார் நல்லா சார் எனக்கு பொறுத்த வரைக்கும் பானிபூரி லவராக சார். ரொம்ப பானிபூரி ஃபேமஸ் ஆகிட்டு நான் அதான் ஆகிட்டணும் பசங்களுக்காக அதான் பண்ணோம். நல்ல மாரி வந்துருக்குறாங்க, பெரியவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாம் லேடிஸ் கிளீஸ் எல்லாரும் வந்து பெரியவங்க சின்னவங்களும் யாரும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான், எல்லாரும் ஒரே மாரி தான் கொடுக்கணும் சார். எல்லாமே நாங்களே சார் கற்றுக்கணும், எல்லாம் நானே கற்றுக்கணும். எதுவுமே வெளியே இருந்து ஆள்னா வச்சு எதுவும் பண்ணல சார், எல்லாமே நாங்களே கற்றுக்கணும். வீட்டில் என் தங்கச்சி ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்கள் ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்போ என் கூட 2 பசங்க இருக்கிறாங்க, எங்கள் பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் அதான் டோட்டலாக எங்கள் ஃபேமிலியாக தான் வேலை செஞ்சுக்கிறோம். அதான் வெளியே ஆள் செட் ஆக மாட்டாங்க, வெளியே கூட ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா பொருள்லாம் போட்டலான்னு பார்த்தா அது கரெக்ட் டைமிங் கரெக்டாக 2 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம் சார். நைட்டு 9 மணி இருக்கும் சார், 9 10 மணி ஆகிடும். ஒரு டைமில் அந்த ஃபங்க்ஷன் டைம்லாம் வந்தால் சீக்கிரமாக காலி ஆகிடும் இந்த டைம்லாம். அப்படின்னா இல்லை சார், உங்களுக்கு எவ்வளோனா நீங்கள் வாங்கிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க கம்மியாக கேட்பாங்க. இது 20 ரூபா 17 பீஸ் வரும் பார்சலில், 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவாங்க. இது 30 ரூபா 26 பீஸ் இருக்கும், அது வாங்கிட்டு போவாங்க. 40 ரூபா போட்டுனுக்குறாங்க, 40 ரூபா 35 பீஸ் வரும், அது பாட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க. இது 50 ரூபா கொஞ்சம் பெரிதானா 45 பீஸ் வரும், அது வாங்கிட்டு போவாங்க சார். இப்படி மாற்றி மாற்றி வாங்கிட்டு போட்டாங்க சார். கரெக்டாக இந்த பக்கம் பார்த்தா குளத்துக்கு கங்காதேவி நடு சென்டர் சார். மீன் கடை கலர் மீன் கடை இருக்குங்க, அதுக்கும் நடு சென்டர் சார். பெரிய தசனி கடை பக்கத்து கடை சார்.